அப்ப இந்த அளவிற்கு பெற்றோரை ஒருவன் பெற்றிருந்தானே ஆனால் மார்க்கத்தின் பார்வையில் அவன் யார் தெரியுமா? கொடுத்து வச்சவன். ஒருத்தனுக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்க முதுமையில இருக்கிறாங்கன்னா இவன் கொடுத்து வச்சவன், இவன் சொர்க்கவாசி ஆயிருவான். அல்லாஹ்வின் தூதர் அப்படித்தான் சொன்னார்கள். ரஹிபா அன்ஃபுஹு ரஹிபா அன்ஃபுஹு சும ரஹிபா அன்ஃபுஹு. ஒருத்த மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமா போட்டும்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன் இப்படி ஒரு ஆவேசம்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அத்ரக வாலிதைஹி இந்தல் கிபர் யஹதுஹுமா அவ் கிலைஹிமா. யார் தன்னுடைய பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையுமே முதுமையில் பெற்றிருக்கிறார்களோ, முதுமையான காலத்திலே பெற்றோரை வைத்திருக்கிறார்களோ, வலம் யதுகுலில் ஜன்னா, அந்த நேரத்தில் அவர்களுக்கு பரிகாரம் செய்து அவர்களை பாதுகாத்து அவர்களை அரவணைத்து அதன் மூலம் ஒருவன் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியம் இருந்தும் சொர்க்கத்தில் ஒருத்தன் நுழையலனா அவன் நாசமா போட்டும்னாங்க. ஏன்? உனக்கு சொர்க்கத்தில் நுழைய வைப்பதற்கு பெரிய ஒரு கிஃப்ட் முதுமையான உன் தாய் தந்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். புரிஞ்சுக்கணும், நமக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது. ஏன்? நாம் அரவணைக்கிறதுக்கும் அன்பு செலுத்துவதற்கும் ஆற தழுவுவதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் இதோ 2 ஜீவன் நமக்கு இருக்கிறது என்று நினைக்கணும். யாரை விட்டு இந்த தாய் தந்தை இறந்து விட்டார்களோ அவர்கள் இந்த சொர்க்கத்தில் நுழைவதற்கான இலகுவான பாக்கியத்தையும் இழந்திருக்கிறார்கள்.